மீனை வந்து பார்த்து வாங்கி நம்மளாக தேடி போய் பார்த்து வாங்கி சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம். அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே ரேட்டு வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. மற்ற இடத்துக்கு போகிறத விட இப்போ காஷ்மீர் போனால் கூட கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது மீன். இங்கே வந்து சரி இந்த வாரம் இங்கே வந்து பார்த்தா இங்கே மீன்லாம் நிறைய இருக்குது, நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்துட்டு பட்டினப்பாக்கம் பீச்சா இல்லை இதோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களுடைய டார்கெட் வந்து பட்டினப்பாக்கம் மார்க்கெட் போகிறோம். காலையில் கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக பட்டினப்பாக்கம் லைட் ஹவுஸ் கிட்ட அந்த பீச் கிட்ட ஒரு மார்க்கெட் இருக்குது. நல்ல நிறைய ஃபேமஸான மார்க்கெட். அது மீன் மார்க்கெட் புதுசாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெனோவேட் பண்ணல, புதுசாக கட்டினாங்க. ஆமாம், அதனால் அங்கே போய்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே கண்டென்ட்டு முடிச்சுட்டு பக்காவான வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ காலையில் டீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான கங்கா, அடையார் கங்கா தெரியுது இப்போ தெரியல. ஒரு கூப்பிட்டு போனால் போலீஸ் தரமாக இருக்காரு, அதனால ஒரு கூப்பிட்டு போனால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டினப்பாக்கம் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வந்திருக்கோம். இதுதான் பட்டினப்பாக்கம் மார்க்கெட்டு. உள்ளே போயிட்டு மீன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ரிவ்யூவாக போடுறோம். வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். புதுசாக கட்டின மார்க்கெட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. உள்ளே போய்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஓகே, இது வந்து நல்ல வசதிகள்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் ஃப்ரீ டாய்லெட் இருக்குது. வந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரெடியாக ஜி எவ்வளோ வஞ்சிரும் கிலோ? 1200. பெரிய பாறை 550 போட்டுது, 500 போட்டுக்கோங்க. இது என்ன பாறை? இது எவ்வளோ இது? எதுனா கிலோ 550 ஸ்னாப்பர். கிலோ 550? வீடியோ எடுத்தா எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் சார்ஜ் போடுவேன். லெஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி? அதை சொல்லுங்கள். வீடியோ எடுத்தால் 100 ரூபீஸ் லெஸ் பண்ணணும். மீனை தூக்கிட்டு போனா இங்கே வந்து உயிர் மீன் கொண்டாமண்ணா எடுத்துக்கிறீங்களா? ரேட்டு சொல்லி கொடுங்க. எத்தனை கிலோ இருக்கும்? 550. நான் அதிகமாக சொல்ல அண்ணனுங்களை பார்த்துட்டு எத்தனை கிலோ இருக்கும் சொன்னீங்கன்னா நான் வெயிட்டில் தூக்கி வைக்கிறேன். உங்கள் எதிர்க்கவே போட்டுடலாம். இது எடுத்துருவோமா? அது எடுத்துக்கலாம். ரேட் அதிகம், வெயிட்டு ஜாஸ்தி இருக்கும். நார்மலாக எவ்வளோ இருக்கும்? எத்தனை கிலோ இருக்கும்? வரும் அண்ணா, ஒரு 6 கிலோ வரும். 6 கிலோ இருக்கும். பிரிச்சு ஷேர் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகே, அது நல்ல மீன்ல எடுத்துட்டு போங்க. 550 ரூபா கம்மியாக சொல்லியிருக்கீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஒரு 450 ரூபா போடுங்க. நான் சொல்கிற தங்கச்சியே கிடையாது. என்கிட்ட இன்னும் வேற கேட்குறீங்கன்னா 500 வரைக்கும் தூக்கிட்டு போனா. இல்லை 450 ரூபா போட்டிங்கன்னா 5.5 தட்டு 300 கழிச்சுங்க. 5.5 கிலோ தட்டு இல்லாமல் கூட வச்சு காட்டுறேன். தட்டு 5 கிலோ வைப்போம். நீ 5.800 இருந்துச்சா? நான் தட்டு எவ்வளோ நீயே வந்து பாருண்ணா. அப்படியே மீன் வச்சா நிற்காதுண்ணா. 300 கிராம் தட்டுண்ணா. 5.5 கிலோ நான் அவ்வளோ காசு எனக்கு வேண்டாம். நான் தூக்கிட்டு போனா வேணா. 500 விலைக்கு கொடுங்க தங்கச்சிக்கு வேணா. 450 ரூபா. இல்லை 450 ரூபா. அது நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். 500 ரூபா தங்கச்சிக்கு வேலை. 50 ரூபா என்னங்க இருக்கு? நான் 400 ரூபா கேட்கலாம். அவரே ஆக்சுவலாக வந்து 2000 ரூபா கேட்கலான்னு பார்த்தேன். அச்சோ, நீங்கள் வந்து அவங்க வந்து தேவையான வாயை சொல்லிட்டாங்க. ஒரு 200 ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்க. இல்லை கட் பண்ணி அங்கே கொடுத்துருங்க. இல்லை அப்படியே வைங்க. நான் அப்படி ஓரமாக வைங்க. நான் வரும்போது எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஆச்சு?
என்னண்ணா வேணும் அண்ணா? கொடுவா போடுவா. 2000 சொல்லுவாரு. எவ்வளோ ஆச்சு? போடுங்க, போடுங்க. அம்மா, 2000 வாங்கிக்கோங்க. தங்கச்சி இங்கே மைக் இல்லை நான் வந்து 1800 225ங்க 2225 2200 ரெண்டு 25 ரூபா திக்கில போட்டலாமா அண்ணா? நியாயமா கொடு அண்ணன். ரவுண்டா 2500 கொடுண்ணா தங்கச்சிக்கு. ஐயோ 2200 சரி அண்ணா 2300 கொடு அண்ணா விலையில இல்ல நல்ல அண்ணா கொடுங்க. நீங்க சொல்றது அந்த அண்ணா இங்க பாருங்க கொஞ்ச நேரம் ஆகுது உண்மை 2600 ஒரு மீன் போட்டேன். இந்த அண்ணன் தான் கட் பண்ணாரு. அவரை கூட போய் கேளுங்க இந்த மீன் நீங்க காலையில வஞ்சிரம் வாங்கினா கூட பரவாயில்ல இந்த மீன் ரேட் வஞ்சரம் எதுக்கு இது ஓரம் கூட வந்தா வராது. வஞ்சரம் சக்கரை. இதான் இதில் 1000 ரூபா இருக்கு, மிச்சம் ஜிபே பண்ணுறேன். அண்ணா 1300 போட்டு நல்ல அண்ணன் நீ போடு. 1200 தான். தங்கச்சிக்காக போடு. 75 ரூபா பார்க்காத தங்கச்சி நான் டீ குடிச்ச மாதிரி. ஏன்னா எவ்வளோங்க அது இல்லைங்க அவ்வளோதான் நல்ல அண்ணன் போடு அண்ணா. 1200 தான் போட்டிருக்காரு. அண்ணா 1250 போடு. இல்லை எதுக்கு அவ்வளோ பெரிய மீன் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு பார்க்குறீங்க. நல்ல மீனா கொடுத்துருக்கல. நல்ல மீன் நீங்க பார்க்கணும். அப்போ காசை பார்க்காதீங்க. நல்ல மீனை தாங்க மீன் கடையில் நல்ல மீன் தாங்க வைப்பாங்க. நீங்கள் அது போடுங்க அண்ணா. ஒரிஜினல் கடை. இது அப்படியே எடுத்துக்கிறியா அண்ணா? அவ்வளவுதான் இருக்குது. அப்படியே எடுத்துக்கோ. 350 ரூபா கொடுத்துரு. ஐயோ ரேட் அதிகம் அது காலி ஆயிடுச்சு. 250 ரூபா கொடுங்க அப்படியே வா. அண்ணா அண்ணா நீ விலை கேட்குற எந்த ஊரு நீ? கொடுங்க அப்படியே கொடுங்க 250 ரூபா கொடுண்ணா. ஐயோ சரியா? சரி சரி ஓகே. இடம் இருக்குல்ல நான் போட்டேன், இது போட்டேன். அடுத்து 250 ரூபா கொடுங்க நான் வெயிட் போடுறேன் இருங்க. 300 ரூபா கொடுங்க அதுக்கு மேலே பேசாதீங்க வாங்கிட்டு மீட் சொல்கிறேன் நான் 300 ரூபா கொடுங்க வெயிட்லாம் போடாதீங்க அப்படியே கொடுங்க போடல அப்படியே தான் கவர்ல போடுறேன். அத்தனை ஜிபே பண்ணிடுறேன் அது எவ்வளோ சொல்லுங்க 300 ரூபா பத்து அது கொடுத்துடலாம். இல்லை நான் பண்ணிடுறேன் 500 ரூபா. கிட்ட காட்டுங்க அவட்ட காட்டுங்க அதில் ஒரு இறை போட்டு கொடுங்கக்கா ஒரு இறை. அதில் ஒன்று போட்டு அது கிலோ 500 ரூபா. ஒன்று போட்டு கொடுங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளோ அது? எவ்வளோ இது? 250 ரூபாய். பரவாயில்ல. இதில் 300 ரூபா நான் கீழே என்னடா எவ்வளோ சொன்னீங்க? 300 ரூபா. ஓ தெளிவாக சொல்லுங்கப்பா என்கிட்ட அப்போ தான் தெரியும். காலையிலே வந்துட்டு இல்ல தங்கச்சி. உனக்கு எதாவது இருக்கா? இல்லை மஞ்சள் இது என்ன மீன்? அண்ணா அது வெள்ளை கிழங்கா. வெள்ளை கிழங்கா. கண்ணாடி பாரு. வெள்ளை நெத்திலி இருக்காங்க. கிழங்கா கிலோ 550 ரூபா. இது வவ்வால் தானே? வித்தியாசமா இருக்கு. பாரு. வவ்வால் பாரு. அண்ணா இது வவ்வால். ஆனா அதுவும் ஒரே முள்ளுண்ணா. ஆ ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. அண்ணா இது எத்தனை ஷேர் பண்ணணும்? இதுவா? ஒரு 3 ஷேர். 1000 ரூபாய் போற எவ்வளவு தெரியுது? வாரம் பார்த்துக்கலாம். மேஜி அங்கே விட இங்கே நல்லா இருக்கு ஜி மீன். ஆ இல்லை அது நல்லா மீன் தான் ஆக்சுவலாக இது வந்து இல்லை இல்லை இதில் சொல்கிறேன். காசிமேட்டோட காசிமேட்டோட அப்படி போயிடலைங்க. அப்படி போங்க. ஃபோனில் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ எடுத்துக்கோ. இது பேரட் ஃபிஷ் தானே? அது பேரட் ஃபிஷ் தானே? எவ்வளோ இது கிலோ? பேரட் ஃபிஷ் எப்படி சங்கரா மாதிரி இருக்குங்களா? அதே ஃபேமிலி தான், சங்கரா ஃபேமிலி எல்லாம். இல்லை இல்லை இதே மாதிரி தான்
ஆமாம் வருவாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக வருவாங்க ராஜா. கிடைக்காது சார், 2 தான் 4 மீன்ல ஓடி போச்சு. வாங்க அதான் சூப்பராக இருக்குது. தனியாக போட்டு அண்ணா அப்படி வந்துருங்க அண்ணா. இந்த பக்கம் எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ வஞ்சிரம்? 1500 ரூபாய் ஸ்லைஸ். அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. குறைஞ்சானே இருக்கு. அண்ணா 2000 ரூபாய் போட்டுருங்க. 1800 2000 ரூபாய். போன வாரம் வந்து அதான் 900 1000 விற்கிறாங்க. இது எந்த ஒரு மீன் இது? இது எந்த ஒரு மீன்? நிறைய மீன் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. பார்த்து வாங்கிக்கணும். அந்த மீன்லாம் மேலே வச்சோடனே அப்படியே இறங்கணும். நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சு சாப்பிட முடியாது. இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் நல்லா. ரூபாய் இது 1100 கிலோ. 550 இருங்க, மீன் காட்டுறேன் தாங்க. நான் இங்கே பாரு, எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷு தான், ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். உங்களுக்கு எது போட இது 3 கிலோ வரும், இது 1 கிலோ வரும். மஞ்சூரா வந்து சின்னது 900, சின்னது 700, அது 900, 1000, 1000. நான் சொன்னேன் அது வாங்கி எடை போடுமா, எடை போடு போட்டு அவங்க பக்கமா கிழங்க கொடுமா. கிழங்க எங்க அதான் கிழங்க எங்க எடுத்து கொடு, கிளீனிங் போடு. 500 போட்டு 1 கிலோ போடு. 1 கிலோ தான் வரும். ஐயா ராஜா இன்னும் தான் இருக்கு பெருசு, அது இருக்கு. 250 ரூபா சொன்னாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான். நீங்கள் தான் விற்கிறீங்க 2 பேரும் அங்கே தான். இல்லைக்கா, நாங்கள் யூடியூப் சேனல் சும்மா இங்கே எப்படி வியாபாரம் போகுதுன்னு பார்த்து எடுக்கிறோம். ரேட்டுக்காக கிடையாது. இல்லை வாங்கிட்டோம். மீன் வாங்கி ஆஞ்சிருக்காங்க. கடமை வாங்கலான்னு வந்தேன், உள்ளே பார்த்துட்டு அங்கே வாங்கினா சரியாக செட் ஆகல. ரேட்டு சொல்லி கொடுங்க, 250 ரூபா கொடுங்க. அது மேலே அதெல்லாம் அங்கேயே வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், காசிமேட்டோட இங்கே வந்து ரீசனபிளாக தான் இருக்குது ரேட்டு. அங்கே கொஞ்சம் கூட தான் இருந்தது. இங்கே வந்து நம்ம எந்த ஊர்லேருந்து வருதுன்னு அந்த அளவுக்கு தெரியல, அவ்வளோதான். மற்றபடி இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு மீன் வாங்கியிருக்கோம், 2000 ரூபா ரேட்டு. இப்படி பார்த்தாலும் ஒரு 6 கிலோ மீன் நல்லா இருக்குது. 2200. லாஸ்ட் டைம் 2000 ரூபா இல்லைப்பா, 2200 ரூபா. பரவாயில்லைங்க. லாஸ்ட் டைம் காசிமேடு போனோம், அவ்வளோ ரேட்டு. 4000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இதே சைஸ் மீன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி. உண்மையிலே சொல்கிறேன், இறாலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. வாங்குறவங்க இங்கே வந்து வாங்க. பட்டணம் பக்கத்தில் சூப்பராக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. பேரட் ஃபிஷ்ஷு எல்லாம் நிறைய ஃபிஷ், பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்காங்க. சின்ன சின்ன ஃபிஷ்ஷோட பெரிய ஃபிஷ் நிறையா இருக்குது. பெரிய மீன் நிறைய இருக்குது. வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா சூப்பராக கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த சைடு பக்கமாக இருக்கவங்க இங்கே வந்து வாங்கி இப்போ போயிடலாம். அந்த பக்கம் வரும். ராஜா, உனக்கு வேறு ஏதாவது ஒரு மீன்? வேறு எதுவும் வேணாம் சார். அந்த மீன் பேக் பண்ணிக்கலாம். அது பண்ணலாம். கேட்குறேன், சரி கேட்குறேன். இது ரமேஷ் அங்கே இங்கே போயிடலாம். அந்த மீனை கட் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. எவ்வளோ
வரைக்கும் போயிட்டு வந்துரு. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துரு. எவ்வளோ? 300 ரூபா. அம்மா அங்கே வாங்குது அங்கே வாங்குது. இறாடா இல்லை அவன் யாரும் வாங்கினாப்ல 300 தான் வாங்கினான். அவன் வந்து வெயிட் பார்க்கலாம். ஆமாம் அது 1.5 கிலோ இருக்கும். இல்லை இல்லை 1 கிலோ நிறையா இருக்கும். 1.25 இருக்கும். பெருசு வரல சைஸ். எங்கே பாலாங்க வா இப்போ. போயிட்டு வர சொல்லு. வாங்க போயிட்டு வந்துடுவோம். வரும்போது அப்படியே அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே இருந்தால் வாங்கிடலாம். அந்த வீட்டே கடமை. சரி ஓகே. அதுக்கு ஆற்று மீன் நான் வாங்கிடுறேன். அது ஒரே இதுவாக இருக்கும்டா. இது கலர் நண்டு. அது வந்து ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஆமாம் ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுவோம். பாஷா பிளேட் சொல்லுவாங்கல்ல நம்ம சாப்பிடுமே. ஏன் திருப்பி போட மாட்டேங்கிறாங்க? திருப்பி போட நல்லா இருக்கும். எது நண்டியா? நண்டு இல்லை ஜி. மீன் வந்து சரியா ஜி கடம்பா எல்லாம் வேற அது வேற இது அது வேறையா? இது நீடில்ஸ் ஃபுட் சொல்லுவாங்க. இதை நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். நிறைய தெரியுது உனக்கு மீனை பற்றி. உனக்கு தெரியுது நிறைய பற்றி மீனை பற்றி. இதுதான் டூனா. இதை சொல்லி கொடுப்பா. அவங்க முன்னாடி சொன்னாங்க. எவ்வளோ இருக்கு? நான் ஒரு எடுத்துக்கிறேன். பாதி எடுத்துறீங்களா? 1 கிலோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு போதுமா? 1.5 கிலோ இருக்குது. நான் வாங்குறாங்க. பாதி எடுத்துங்க. சரி ஓகே. ரெண்டு போட்டு கொடுங்க. 300 ரூபா மைண்ட்ல இருந்தாங்க. 400 ரூபா ஏற்றி சரி போடுங்க போடுங்க. ஐயோ அப்பா போடுங்க. இதை போடுங்க. அப்படியே கூட அல்ல வராது. ஒன்று போடுங்க. சின்ன போடுங்க. ஒன்று போடுங்க. கேட்டது ஒன்று போடுங்க. நீ கேட்டது கொண்டு நான் கேட்டது கொண்டு 550 1 கிலோ போட்டு அப்புறமா கணக்கு பண்ணிடுறேன். நல்லா தான் இருக்கு. நெத்திலி இருந்தா பாரு. அதுதான் கொஞ்சம் இதுவாக டல்லாக தெரியுது. இல்லை இதோ வாங்குறேன். ஆமாங்க உண்மையிலேயே அங்கே மலிவாக தான் இருக்குது. போன வாரம் இதில் போனால் அங்கே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. இல்லை காசிமேடை கம்பேர் பண்ணால் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீன் வெட்டிடலாம். அந்த மீன் 350 ரூபா. நீங்க யாரா இதுக்கு மேல பேசுங்க? ஆயத்து கொடுங்க. அந்த மீன் ஆயத்து கொடுங்க. நீங்க தான் எடுத்துட்டு போறோம்ல கைக்கு. சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே உள்ள போயிடலாம்ல? போலாம் வாங்க. உள்ள போங்க. சரி போங்க. அப்படி போயிடலாம். அவங்ககிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் உள்ள போயிடுங்க. எவ்வளோ அது? 350 ரூபா. 350 ரூபா. 350 ரூபா.
ரூபாவா? கிலோ 350 ரூபானா 2.5 கிலோ எவ்வளோ? ரூபா கொடுங்க. நீங்க என்ன ரேட்டு சொன்னீங்க? நாங்க வாங்குற 2.5 கிலோ எவ்வளோ அண்ணா? நீ கணக்கு போடு அண்ணா. எது சொல்ல போட்ட? அவங்களே போனீங்கல்ல, எங்க போனாலுமே அவ்வளோ ரேட் ஒரு சூப்பர் மீன் மிஸ் பண்ணிட்டுலாம் போவாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். அவனுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்ல அவருக்கு. வெயிட் போட வேடா பாரு. ஓ கிலோவே 800 தெரியாண்ணா? அவ்வளோ அவ்வளோ ரேட்டில் அவர் வாங்க மாட்டாரு. இது கொடுங்க. போடுவா. இது எதுப்பா காட்டுப்பா. நல்ல மீன் தரேன் அண்ணா. மிஸ் பண்ணிட்டு போவாதீங்க. இந்த கவர் கையில வச்சுக்கோங்க. போட்டு எடுத்துக்கீங்களா? ம் ஆன் பண்ணுங்க. ஆனில் தான் இருக்குது. ஃபோட்டோ ஒன்று எடுத்துருங்க. இது ஃபோட்டோ ஒன்று. கையில நிக்குதா? இங்கே நிற்கிது. எப்படி பிடிப்பா எப்படி பிடிப்பா இல்லை இல்லை இது இருக்குது. நல்லா தான் இருக்குது. காட்டா ஒரு ஃபோட்டோ காட்டா. இல்ல அந்த மீன் என்ன போடுற? ஆரஞ்சு கலர் பனியன். இதோ ஒரே அந்த மீன் கிட்ட பிடிக்க ஃபோட்டோ வரல. ஒரு இது 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 மீனை காட்ட மாட்டேன் அப்படி திருப்பி எங்க கொடுக்கலாம்? அந்த பக்கம் போ. கத்தி லேக் ஆகுது. ஃபோன் லேக் ஆகுது. இல்லையா அது ரேடு வேறு வவால் இங்கே ஃபோன் லேக் ஆகுது. என்னது நீ பேருக்கு உடனே பேசாதடா. நான் பேசிட்டு அது கொஞ்சம் 200 வாங்கி கொடுக்கலாம் ஒன்று சொல்கிறேன். ரேட்டு டக்குன்னு பேசாதீங்கன்னு. ஏன் அவங்க 450 ரூபா கொடுங்க திரும்ப என்ன சொன்னாங்க? மாற்றி சொல்லுங்க. கேட்டால் கிலோ சொன்னு சொல்லிக்கலாம். கிலோவை கூட 800ரூவாலாம் அதிகம். நம்மளுக்கு புரிஞ்சுது அவ்வளோ. அதுதான் சொல்கிறேன். நான் சரி 500 மீன் 350 ரூபா அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க. முடிச்சிங்களா? யாரா பண்ணுறீங்களா? நீங்கள் கொடுத்து யாரா ஜி கொடுத்துருவாங்க. கடும்பாக கொடுத்துருக்கேன். ரெண்டு வாரத்தை பேசுவாங்களா ரமேஷ்? ஜி இப்படி பேசிடலாம். ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு. ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு. எறா கடும்பா இங்கே பாருங்கள். சங்கரா மீன் நல்ல ரேட்டு ரீசனபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கேயே வாங்கலாம். அந்த சைடு இது சங்கரா ஃபேமிலி தான்ல? சங்கரா ஓகே ஓகே. நிறைய வெரைட்டியான நண்டெல்லாம் பார்த்து அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீன் வாங்கியிருக்கோம். எல்லாமே இங்கே வந்து விலை கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது காசிமேடோட. நீங்கள் காசிமேடு போகிறதுக்கு நீங்கள் இங்கேயே வரலாம். பெஸ்ட்டான ரேட்டில் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஏதாவது மிஸ்ஸிங் இல்லைன்னா ஒரு 5-6 கிலோ எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு அவரை நாங்கள் வெறுப்பேற்றலான்றது. கட் பண்ணு. ஒத்ததாக இருக்கீங்க. ஐயோ என்ன குறைக்க விட்றீங்க மீனா? அது வெட்டும்போது அப்படியே இது வந்து ஆஃப்.
இப்போதைக்கும் பரவாயில்ல கேட்குதா? ஆமாம் கேள்வி என்ன கேள்வி இருக்காதா ஏதோ பரவாயில்ல. இது இப்படிதான் இருக்காங்க, இது இப்படிதான் இருக்காங்க. இது அஞ்சிரமா அது பெருசாக இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் வருதா? உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு தெரியும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. நல்லா கொஞ்சம் மெலிசாக போங்க. யார் பேமெண்ட் அனுப்பிச்சது? எதுக்கு? இது உங்களுக்கு ஒன்று போடணுமா இல்லை உங்களுக்கு இது போடுவா? 3 போட்டுருக்கேன். இல்லை அவருக்கு ஒன்று, ராஜாவுக்கு ஒன்று. அவரு ஸ்டீஃபன் சொன்னாச்சு, எனக்கு ஃபோன் பண்ணாரு. சரியா கம்மியாக தானே இருக்கு. வேணா ஒன்று வாங்கிக்கலாம். கேளுங்க. ஆமாம் அதுக்கப்புறம் ஜி வரந்த வர சொல்லிடுங்க. ஐயோ எங்கே கொடுத்துட்டு தான் போனோம். இப்போ எங்கேயா கொடுத்துட்டு தான் போனோம். அந்த டீ கடையில் கொடுத்துடலாமா? ஏன் டீ கடையில் கொடுத்துடலாமா? சரி அப்போ வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உங்கள் தலை வேணுமாடா? இதில் சண்டை போடுறாரு. ஓகே